ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம 2024ல ரொம்பவே ரீசெண்டாக வெளியான வாஸ்கோட காமா அப்படிங்கிற படத்தோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்ட் என்னன்னா, கலியுகத்தில் தீய மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது கெட்ட எண்ணமுடைய மக்கள், கொலை, குற்றம், கொள்ளை இந்த மாதிரி பண்ணுற மக்கள் எல்லாம் அந்த கலியுகத்தில் சாதாரணமாக நடமாடிக்கிட்டு இருப்பாங்க. அதே இது இந்த மாதிரி குற்றம் பண்ணுறவங்களெல்லாம் தட்டி கேட்கறதுக்காக சில பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே பிடிச்சி போலீஸ் ஜெயிலில் போட்டுருவாங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் தான் நம்ம ஹீரோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ குற்றங்களை எல்லாம் தட்டி கேட்குறவராக இருக்காரு. அவரு பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்களா, ஜெயிலில் போட்டதுனால அவருக்கு என்னென்ன ஆச்சு, என்னென்ன நடக்குது, இதை பற்றியெல்லாம் ரொம்ப தெளிவாக சொன்ன படம் தான் வாஸ்கோட காமா. வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே யுகங்களை பற்றி சொல்கிறாங்க. அதில் கலியுகம்னா என்ன, அதாவது ஃபுல் ஆஃப் நெகட்டிவிட்டி சேர்ந்தது தான் கலியுகம், கெட்டவங்க மட்டுமே வாழ்கிற யுகம் தான் கலியுகம் அப்படிங்கிறத சொல்லி படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோ ஒரு பஸ்ஸில் போய்கிட்டு இருக்காரு. அவர் உட்காந்துருக்க சீட்டு பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்காரு. அவர் நம்ம ஹீரோ கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. இப்படி இவங்க மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவரோட ஃப்ளாஷ்பேக் பற்றி சொல்கிறாரு. அவர் தன்னோட பேரு வாசுதேவன் சொல்லி ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஃப்ளாஷ்பேக்ல நம்ம ஹீரோவை பிடிச்சி ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவரை ரிலீஸ் பண்றதுக்காக நம்ம ஹீரோவோட அண்ணா வந்திருக்காரு. நம்ம ஹீரோ என்ன தப்பு பண்ணி அதுக்காக அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணோட செயினை திருட்டு பசங்க திருடி இருக்காங்க போல. அதை நம்ம ஹீரோ கண்முன்ன நடந்ததுனால நம்ம ஹீரோ அந்த தப்பை தட்டி கேட்டிருக்காரு. அதுக்காக தான் பிடிச்சி ஜெயில அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த யுகம் கலியுகம் இல்லையா, அதனால கெட்டவங்க எல்லாம் வெளியில இருப்பாங்க, நல்லவங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனாலதான் செயின் திருடின அந்த திருடங்களை தட்டி கேட்டதுக்காக நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோவோட அண்ணாவும் போலீஸ்க்கு லஞ்சம் மாதிரி காசு கொடுத்து நம்ம ஹீரோவை ஸ்டேஷன்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்துடுறாரு. அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவோட அண்ணாக்கு அவரோட சுண்டு விரல்ல லைட்டா அடிபட்டிருக்கு. ஸோ அது ஹாஸ்பிட்டலை காட்டுறதுக்காக நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறாரு. அந்த ஹாஸ்பிட்டலோட நேம் பாத்தீங்கன்னா நரக ஹாஸ்பிட்டல். இப்போ நம்ம ஹீரோவோட அண்ணா ஹாஸ்பிட்டல்ல நார்மலா நடந்துதான் போய்கிட்டு இருப்பாரு. அப்போ அங்க இருக்கவங்களாம் வந்து, என்ன இவ்வளவு சீரியஸா அடிபட்டிருக்கு, அவரை நடக்க வச்சு கூட்டிட்டு வரீங்கன்னு சொல்லி அவரை ஸ்ட்ரெச்சர்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போவாங்க. உள்ள போனோடனே அவருக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுப்பாங்க. இப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. சுண்டு விரல்ல அடிபட்டதுக்காயா எம்ஆர்ஐ ஸ்கேன் சொல்லி நம்ம ஹீரோவும் கேட்பாரு. அப்போ அவங்களும் இல்ல அவருக்கு ரொம்ப சீரியஸ் ஆச்சுன்னு சொல்லி ஐசியூ வார்ட்ல எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்போ திடீர்னு அங்க இருக்கவங்க வந்து, அவருக்கு ரொம்ப பிளட் கிளாட் ஆயிருச்சு, அதனால அவருக்கு ஹார்ட்ல பம்பிங் கம்மி ஆயிருச்சு, அதனால அவருக்கு உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ கையில இருந்த மொத்த காசும் செலவாயிருது. கடைசியில டாக்டரும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனா எங்களால காப்பாற்ற முடியல, உங்க அண்ணா இறந்து போயிட்டாருன்னு சொல்லுவாரு. சுண்டு விரல்ல லைட்டா அடிபட்டு வந்தவனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ஆபரேஷனுங்கிற பேர்ல அவனோட உயிரை எடுத்துட்டீங்களேடான்னு நமக்கு யோசிக்க தோணும். சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல இப்போ நடக்கிற விஷயத்த கொஞ்சம் காமெடி கலந்து இந்த படத்துல இப்போ காட்டியிருக்காங்க. இந்த கதையெல்லாம் நம்ம ஹீரோ இப்போ ஃபிளாஷ்பேக்கா சொல்லி முடிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ பக்கத்துல இருந்தவரும் நீங்க தூங்குங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் இப்போ தூங்கிடுறாரு. காலையில நம்ம ஹீரோ கன்வென்ஷன் பார்த்தா பஸ்ல யாருமே இல்ல. கடைசியில நம்ம ஹீரோவோட பக்கத்துல இருந்தவனே நம்ம ஹீரோவோட பர்ஸை எடுத்துட்டு போயிருக்கான் போல. இப்போ நம்ம ஹீரோவும் பஸ்ல இருந்து இறங்குறாரு. நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறதுக்காக அவரோட சித்தப்பா வந்திருக்காரு. அவங்க சித்தப்பாவும் வாடகைக்கு வீடு எடுக்கிறதுக்காக ஒவ்வொரு வீடா கூட்டிட்டு போறாரு. ஆனா யாருமே நம்ம ஹீரோக்கு வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ நல்லவனா இருக்கான், அதனால வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கடைசியில நம்ம ஹீரோவை அவங்க சித்தப்பா கெட்டவ மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணி ஒரு வீடு வாடகைக்கு கேட்கறதுக்காக கூட்டிட்டு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறமா அவங்க எல்லாரும் நம்ம ஹீரோவை கெட்டவன் தான் சொல்லி நம்புறாங்க. அதனால நம்ம ஹீரோக்கு வீடும் கொடுக்குறாங்க. அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ இப்ப அந்த வாடகை வீட்டுக்கு வந்திருக்காரு. அவரோட திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. சோ இப்ப திங்ஸ் இறக்கி வைக்கிறதுக்காக ஆள் தேவைப்படுறாங்க. அதனால பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் நம்ம ஹீரோ போய் ஹெல்ப் கேட்கிறாரு. ஆனா அவங்களும் ஹெல்ப் பண்றதுக்கு இந்த இடத்துல ஆளே இல்லையப்பான்னு சொல்றாங்க. அந்த இடத்துல இப்ப நம்ம ஹீரோயினோட என்ட்ரியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் வர்றாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு சின்ன வயசு ஞாபகங்கள் எல்லாம் வருது. ஆக்சுவலா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சின்ன வயசுல ஒரே ஸ்கூல்ல சேர்ந்து படிச்சவங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ஹெல்ப் பண்றாங்க. அப்படி நம்ம ஹீரோயின் ஹெல்ப் பண்ணிட்டு கிளம்பும் போது நம்ம ஹீரோ லக்ஷனான்னு நம்ம ஹீரோயினோட பேரை சொல்லி கூப்பிடுறாரு. நம்ம ஹீரோயினும் எதுவும் கண்டுக்காம அங்க இருந்து கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவன் யாருன்னு சொல்லி ரொம்ப யோசிச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க சின்ன வயசுல சேர்ந்து படிச்ச விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல ஒரு அட்வொகேட் கையில துப்பாக்கியோட ஒருத்தனை பாக்குறதுக்காக போறாரு. அவனோட பேரு கோவர்தன். அவன்கிட்ட இந்த அட்வொகேட்டும் அழுதுகிட்டே, இந்த துப்பாக்கியை புடிங்க சார், உங்க அப்பாவை வெளியே கொண்டு வரணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணேன் சார், ஆனா என்னால முடியல. உங்க அப்பா எம்எல்ஏவா இருக்கும் போது இந்த ஊர் மக்களுக்கு ரோடு போடுறது, ஸ்ட்ரீட்ல லைட் போடுறது, ஏரிகளை தூர் வர்றது, இப்படின்னு அவர் பண்ணாத நியாயங்களே இல்ல. இந்த மாதிரி வெளியில அவரை நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு போல. அதனால அவரை ஜெயில இருந்து வெளியே விட்டா அவர் மக்களுக்கு இந்த மாதிரியான குற்றங்களை எல்லாம் பண்ணுவாருன்னு சொல்லி, அதாவது கலியுகத்துல இதெல்லாம் குற்றங்கள், இந்த மாதிரியான குற்றங்கள் எல்லாம் பண்ணுவாருன்னு சொல்லி அவரை வெளியே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த அட்வொகேட் சொல்றாரு. இதை கேட்டு அந்த கோவர்தனம் கடுப்பாகி அவரோட கையில இருந்து துப்பாக்கியை வாங்கி அவரையே சுட்டு கொலை பண்ணிடுறாரு.
அங்க கட் பண்ணா இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்றாரு. நம்ம ஹீரோயினும் அந்த ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல இப்ப நம்ம ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் ஒரு குறிக்கோளா இருக்காரு. என்ன குறிக்கோள்னு பாத்தீங்கன்னா அவரோட மனைவி இறந்து போறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு தான் செத்து போயிருக்காங்க போல. அந்த விஷயம் என்னன்னா அவங்களோட பொண்ணை ஒரு அக்மார் கையோக்கியனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி சத்தியத்தை வாங்கிட்டு அவங்க செத்து போயிருக்காங்க. அதனால ஒரு அக்மா கையோக்கியனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி ஒரு குறிக்கோள்ல இருக்காரு நம்ம ஹீரோயினோட அப்பா. சோ இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க அப்பா போயிட்டு உனக்கு நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு பையன் வந்தான்ல அவன் ஓகேவான்னு சொல்லி கேக்குறாரு. நம்ம ஹீரோயின் தான் இங்க ஆல்ரெடி ஹீரோவை லவ் பண்றாங்களே, அதனால அவங்க அப்பா கிட்ட எனக்கு ஓகேப்பா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் ரொம்ப கெட்டவன் தான் நம்பி நம்ம ஹீரோயினோட அப்பா அவங்களுக்கு கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணா அந்த பக்கம் அந்த கோவர்தன் கொலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். ஆனா இப்போ ஒரு சன்னியாசி மாதிரி மாறி வந்திருக்கான். ஆனா எதுக்காக இந்த மாதிரி பண்றாங்கிறது தெரியல. அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட லக்ஷனா நீ நினைக்கிற மாதிரி நான் இல்ல, இங்க வேடிக்கை பாக்குறவங்களுக்காக தான் நான் கெட்டவ மாதிரி ஒரு வேஷத்தை போட்டிருக்கேன். இவங்க நினைக்கிற மாதிரி நான் ஒரு ரவுடியோ பொறுக்கியோ இல்ல, நான் ரொம்ப நல்லவன், ஒரு சாதுவான பையன். இந்த மாதிரி அவர் தன்னை பத்தின உண்மையை சொல்றாரு. இப்போ இங்க நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடந்துகிட்டு இருக்க மண்டபத்துல ஒரு கேங் சகாதேவன் ஒருத்தனை கொலை பண்றதுக்காக சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த சகாதேவன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அண்ணன். மொத்தமா அவங்க 3 பேரு. நம்ம ஹீரோக்கு 2 அண்ணனுங்க. அதுல ஒரு அண்ணன் இந்த ஹாஸ்பிட்டல்ல இறந்து போயிட்டான். இன்னொருத்தவன் தான் இவன். அவனை போட்டு அந்த கும்பல் அடிக்கிறத பார்த்த நம்ம ஹீரோ பொங்கி எழும்பி ரவுடிங்கள் எல்லாம் தாறுமாற அங்க அடிச்சு போடுறாரு. அதனால இப்ப அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்து அநியாயத்தை தட்டி கேட்டதுக்காக நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லி நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. சோ அதனால இப்ப நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போயிருது. அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல இப்போ ஒரு ஜெயில காட்டுறாங்க. இந்த ஜெயிலோட பேரு வாஸ்கோட காமா. இந்த ஜெயில தான் இந்த ஊர்லயே நல்லது பண்றவங்க எல்லாம் பிடிச்சு அடைச்சு போட்டிருக்காங்க. இந்த வாஸ்கோட காமா ஜெயிலுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படி அநியாயம் பண்ணணும், எப்படி கொலை பண்ணணும், இந்த மாதிரி அநியாயத்துக்கான எல்லா விஷயத்தையுமே இந்த ஜெயிலுக்குள்ள சொல்லி கொடுப்பாங்க. இப்போ அந்த ஜெயில ஒருத்தங்களை காட்டுறாங்க. அவர்கிட்ட ஒரு போலீஸ் போய் உங்களை பாக்குறதுக்காக ஆள் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அவரும் வெளியே வந்து பாக்குறாரு. பார்த்தா அவரோட மனைவி தான் அங்க வந்திருக்காங்க. அவங்க அங்க வந்து அந்த மார்கோ கிட்ட எங்க இனிமே நீங்க சந்தோஷமா இருக்க முடியாது, ஏன்னா நம்ம பையன் கோவர்தனும் உங்களை மாதிரியே மக்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொல்றாங்க. அதுக்கு மார்கோவும் என்ன மாதிரியே உதவி பண்றானா ரொம்ப சந்தோஷம்னு சொல்றாரு. அதுக்கு அவங்களும் ஏங்க நீங்க சந்தோஷப்படுறீங்க, அவன் வெளியே நல்லது பண்றதுனால அவனை பிடிச்ச ஜெயில போட போறாங்க, அது மட்டும் இல்லாம அவன் ஜெயிலுக்குள்ள வரதே உங்களை கொலை பண்றதுக்கு தாங்கன்னு சொல்லி ஒரு ஷாக்கிங்கான நியூஸை சொல்றாங்க. இதை கேட்டு மார்கோவும் ஷாக் ஆகுறாரு. ஆக்சுவலா அந்த கோவர்தன் வெளியில நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருப்பான் இல்லையா, அது எல்லாமே அவங்க அப்பாவை ஜெயிலுக்குள்ள வந்து கொலை பண்றதுக்காக அவன் போட்ட பிளான் தான் போல. எதுக்காக இந்த கோவர்தன் அவனோட அப்பாவை கொலை பண்றதுக்காக ட்ரை பண்றான்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா ஒரு கட்சியில இருந்திருப்பாரு. அந்த கட்சியோட கொள்கையை மீறி அவர் மக்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலா அவங்க எல்லாம் நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடாது இல்ல, ஆனா இவர் அதை மீறி நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. அதனாலதான் அவரை பிடிச்சி ஜெயில போட்டிருப்பாங்க. சோ அதனால அவரோட பையனையும் அவங்க கட்சியில ஏத்துக்கிறதா இல்ல. சோ இப்போ இந்த கோவர்தனுக்கு இந்த கட்சியில பதவி கிடைக்கிறதுக்காக அவங்க அப்பாவை கொலை பண்றதுக்காக ஒரு பிளான் போட்டிருக்கான். அவங்க அப்பாவை கொலை பண்ணா இவனுக்கு இந்த கட்சியில பதவி கிடைக்கும். அதனாலதான் அவன் இப்படி ஒரு ஐடியாவை பண்ணியிருக்கான். இந்த கோவர்தனும் அவங்க அப்பாவை பெயில வெளியே எடுக்கிறதுக்காக அந்த அட்வொகேட் மூலமா ட்ரை பண்ணியிருப்பான். அந்த விஷயம் நடக்காதனாலதான் ஜெயிலுக்குள்ளேயே வச்சு அவரை கொலை பண்றதுக்காக ஒரு திட்டத்தை போட்டிருக்கான். இந்த விஷயங்கள் எல்லாமே மார்க்கோ கிட்ட அவங்க மனைவி சொல்லிக்கிட்டு போறாங்க. அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவோட சித்தப்பான்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் ஜெயிலுக்கு வந்து இந்த மார்க்கோவை மீட் பண்றாரு. ஹீரோவோட சித்தப்பாவும் அவர்கிட்ட உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லவா, உன்னோட பையன் வாசுதேவன் உன் கூட வந்து ஜெயில கம்பி எண்ண போறான்னு சொல்லிட்டு போறாரு. இதை கேட்ட மார்க்கோக்கு ஒரு விதத்துல சந்தோஷமாவும் இருக்கு. இப்ப இந்த மார்க்கோவும் நாளைக்கு அவரோட பையன் வரப்போறான்னு சொல்லி சந்தோஷத்திலேயே படுத்திருக்காரு. அப்ப அவர் பக்கத்து பெட்ல படுத்திருக்கவரு என்ன சிடுமுஞ்சியாவே இருப்ப, இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்க போலன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு மார்க்கோவும் எனக்கு மொத்தம் 3 பசங்க, அதுல மூத்தவன் இறந்து போயிட்டான், 2வது உள்ளவன் எங்க குடும்பத்துக்கே ஆகாத மாதிரி போயிட்டான், 3வதா கடை கொட்டி ஒருத்தர் இருப்பான். என்னோட கஷ்டத்துக்கு 1000 காரணம் இருந்தாலும் என்னோட சந்தோஷத்துக்கு மொத்த காரணம் அவன் ஒருத்தன் தான் சொல்றாரு. என் கடைக்குட்டி என் செல்ல பையன் வாசுதேவன் நாளைக்கு என்ன பாக்குறதுக்காக வரான் அப்படின்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல இப்ப இந்த மார்க்கோ அழுதுகிட்டு இருக்காரு. அவர் பக்கத்துல ஒருத்தர் வந்து ஏன்பா அழுறேன்னு சொல்லி கேக்குறாரு. இதுக்கு மார்க்கோவும் நாளைக்கு அவன் குற்றவாளியா இங்க வர போறானா, என்ன கொலை பண்றதுக்காக வரானான்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஆயிருது. இப்போ குற்றம் பண்ணவங்களை எல்லாம் ஜெயில கொண்டு வந்து இறக்குறாங்க. அப்படி வரும்போது நம்ம ஹீரோ கொஞ்சம் ரவுடி கெட்டப்ல வருவாரு. அவனை பார்த்துட்டு மார்க்கோவும் அவன் தான் கோவர்தன் நினைச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த கோவர்தன் சாமியார் மாதிரி இறங்கி வரான். அவனை பார்த்த மார்க்கோவும் இவன் தான் அவரோட பையனான வாசுதேவன் சொல்லி நினைக்கிறாரு. அங்க கட் பண்ணா இப்ப அந்த ஜெயிலுக்குள்ள வந்த எல்லாருக்குமே புதுசா ஒரு பேரை கொடுக்கறாங்க. அதாவது அவங்களோட ஒரிஜினல் நேம் சொல்லி யாருமே கூப்பிட மாட்டாங்க.
சொல்றாங்க இவங்க இப்போ புதுசா வச்ச பேரை சொல்லி தான் எல்லாருமே கூப்பிடணும். இப்போ எல்லாரும் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் மார்க்கோ கிட்ட வந்து எப்படிப்பா இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு மார்க்கோவும் இவ்வளவு நாள் நல்லாதான்ப்பா இருந்தேன், இனிமே எப்படி இருக்க போறேன்னு தெரியலன்னு சொல்றாரு ஒரு வித பதட்டத்தோடயே. ஏன்னா அவரு நம்ம ஹீரோவை அந்த கோவர்தன் நினைச்சிருப்பாரு. அந்த இடத்துல மிஸ்டர் பெர்ஃபெக்ட்னு ஒருத்தர் வராரு. அதாவது அந்த ஜெயில இருக்க எல்லாருக்குமே லீடர் இவர் தான். அவர் அங்க வந்து நம்ம மார்க்கோ கிட்ட கபர் இங்க என்ன பண்றீங்க, பிரேயருக்கு டைம் ஆயிடுச்சு, உடனே கிளம்புங்கன்னு சொல்றாரு. அதுக்கு மார்க்கோவும் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் நீங்க இம்பர்ஃபெக்ட் ஆயிட்டீங்க, என்னோட பேரு கபர்ல நான் மார்க்கோ அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரியல. அங்க கட் பண்ணா இப்ப அந்த கோவர்தன் அந்த மார்க்கோ பக்கத்துல வரான். இப்ப அந்த மார்க்கோவும் அந்த கோவர்தனை அவரோட பையன் வாசுதேவன் நினைச்சிருப்பாரு இல்லையா, அதனால அவங்க கிட்ட ஏப்பா நீ வரதுக்காக தான் என்னோட உயிரை நான் கையில புடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்றாரு. அதுக்கு கோவர்தனும் கையில புடிச்சிட்டு கஷ்டப்படுறீங்களா, ஏன் அந்த உயிரை மேல பறக்க வைக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துல திரும்பவும் அந்த மிஸ்டர் பெர்ஃபெக்ட்ங்கிறவரை வந்து மார்க்கோ இங்க என்ன பண்றீங்க, பழைய ஆட்களை என் பேச்ச கேட்கலன்னா புதிய ஆட்கள்லாம் எப்படி என்னோட பேச்ச கேட்பாங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல இந்த கோவர்தன் ஒரு போலீஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இந்த போலீஸோட பேரு ஹரி. எதுக்காக நீ இந்த ஜெயிலுக்குள்ள வந்தேன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அவனும் என்னோட அப்பா எங்க இருக்கான், அவனை கொலை பண்றதுக்காக தான் வந்தேன்னு சொல்றான். உங்க அப்பா இங்க இருக்காரு, யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஹரி. அதுக்கு கோவர்தனும் மார்க்கோ அப்படின்னு சொல்றேன். சோ இப்ப ஹரியும் அந்த ஒருத்தனை கொல்றது உனக்கு கஷ்டமான்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு கோவர்தனும் வெளியில 1000 பேரை கொலை பண்ணாலும் ஒருத்தனும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டானுங்க, ஆனா இங்க அப்படி இல்லையே, ஒருத்தனுக்கு ஒண்ணுன்னா தட்டி கேக்குறேங்கிற பேர்ல ஒவ்வொருத்தனை துள்ளிக்கிட்டு வந்துடுறானுங்களேன்னு சொல்றாரு. அந்த ஹரிங்கிற போலீஸும் இதுதான் எனக்கு இங்க பிடிக்காததே, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கோவர்தனும் ஹெல்ப்பா ஏன் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ஹரியும் பகை, இந்த பகைக்கு காரணம் தேவையில்லை, ஏன்னா நியாயம் மேல அநியாயத்துக்கு இருக்கிற பகை, அதாவது நியாயம் பண்றவங்க எல்லாம் இந்த அநியாயம் பண்றவங்களுக்கு பிடிக்காது, அந்த பகையை தான் சொல்றாங்க. சோ இந்த ஹரிங்கிற போலீஸ்க்கு நியாயம் பண்றவங்கள பிடிக்காது, சோ அதனால ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணா இந்த ஜெயில இருக்கவங்களுக்கு எல்லாம் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. என்ன கிளாஸ் நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொலை பண்றது எப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இப்போ இந்த கிளாஸ்ல இருக்க எல்லாருமே பிராக்டிஸ் பண்றதுக்காக அந்த கிளாஸ்ல இருக்க எல்லாருக்குமே இந்த ஹரிங்கிற போலீஸ் கத்தி கொடுக்கறாரு. எல்லாருக்குமே டம்மி கத்தி கொடுப்பாரு. ஆனா அந்த கோவர்தனுக்கு மட்டும் உண்மையான கத்தியை கொடுப்பாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஆல்ரெடி அந்த மார்க்கோவை கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணிப்பாங்க இல்லையா, சோ அவரை இந்த இடத்துல வச்சு கொலை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இவனுக்கு மட்டும் உண்மையான கத்தியை கொடுப்பாரு அந்த ஹரிங்கிற போலீஸ். இப்போ அந்த ஹரிங்கிற போலீஸோ மார்க்கோவை நீ கொஞ்சம் முன்ன வாயா டெமோ பார்க்கலாம்னு சொல்லி கூப்பிடுறாரு. என்னன்னு பார்த்தா இந்த மார்க்கோவை நிக்க வச்சு மத்த எல்லாரையுமே குத்த வைப்பாங்க ஒரு டெமோ கிளாஸ் மாதிரி. ஆனா இந்த ஹரி ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கான், எல்லாருக்குமே டம்மி கத்தியை கொடுத்துட்டு அந்த கோவர்தனுக்கு உண்மையான கத்தியை கொடுத்திருக்கான். சோ இப்போ அந்த கோவர்தன் குத்திட்டாம்னா இந்த மார்க்கோ இறந்து போயிடுவாரு. இதுதான் இவங்களோட பிளானே. இப்போ மார்க்கோவும் ஃப்ரெண்ட்ல போய் நிக்கிறாரு. ஒவ்வொருத்தங்களா அவங்க கையில இருக்க டம்மி கத்தியை வச்சு குத்தி டெமோ பார்த்துக்கிட்டு போறாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ இந்த மார்க்கோவை குத்துறதுக்கான டர்ன் வருது. இந்த மார்க்கோ ரொம்ப பயப்படுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோவை தான் இந்த மார்க்கோ கோவர்தன் நினைச்சிட்டு இருப்பார் இல்லையா, அதனால ரொம்பவே பயந்து போயிருக்காரு. நம்ம ஹீரோ குத்த வேண்டிய டர்ன் வந்ததுமே நம்ம ஹீரோ கிட்ட உன்னை பார்க்க ஆள் வந்திருக்குன்னு சொல்லி அவரை கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோவும் வெளியே போறாரு. அவரை பாக்குறதுக்காக யாரு வந்திருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா தான் வந்திருக்காரு. அவரும் அங்க வந்து நீ ரொம்ப நல்லவன் நான் நினைச்சிட்டேன் தம்பி, ஆனா அதெல்லாம் ரொம்ப பொய்ன்னு நீ நிரூபிச்சிட்ட, என்னன்னு தெரியுமா, என்னோட பொண்ணு கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்றாரு. இப்போ அங்க அந்த பிலிப்ஸ்ங்கிறவன் இருந்தாம் இல்லையா, அவரு ஒரு இடத்துக்கு ஓடி போறாரு. அங்க ஓடி போயிட்டு யாரோ ஒருத்தங்க கிட்ட ஐயா நீங்க தயவு செஞ்சு நான் கூப்பிடுற இடத்துக்கு ஏன்னு கேட்காம வாங்க, நீங்க வந்தாதான் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்றாரு. இப்ப அங்க கட் பண்ணா இந்த பக்கம் இந்த மார்க்கோவை வரிசையா குத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கோவர்தனோட டர்ன் வருது. அவன் கரெக்டா மார்க்கோவை குத்துறதுக்காக பக்கத்துல வந்ததும் அங்க ஒரு பங்கமான ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மார்க்கோவை மாதிரியே அச்சு அசலா அந்த பிலிப்ஸ்ங்கிறவரை ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருக்காரு. இவரோட பேரு கேபர். இத பார்த்ததும் அந்த கோவர்தன் கன்ஃபியூஸ் ஆகி அவன் கையில இருந்த கத்திய கீழே போட்டுட்டு அங்க இருந்து போறான். ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரே மாதிரி இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தரோட பேரு மார்க்கோ, ஒருத்தரோட பேரு கேபர். மார்க்கோ கிட்ட அவங்க மனைவி வந்து அவங்களோட பையனான கோவர்தன் நாளைக்கு ஜெயிலுக்கு வரதா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கேபர் கிட்டையும் அவரோட தம்பி அதாவது நம்ம ஹீரோவோட சித்தப்பா வந்து தன்னோட பையனான நம்ம ஹீரோ வாசுதேவன் வரதா சொல்லியிருப்பாங்க. 2 பேருமே வேற வேற ஆள். அன்னைக்கு நைட்டுமே 2 பேருமே தனித்தனியா தான் புலம்பி இருப்பாங்க. அதாவது இந்த மார்க்கோ தன்னோட பையனான கோவர்தன் வரான்னு சொல்லி நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்திருப்பாரு. அதே சமயம் அந்த கேபர் தன்னோட பையனான வாசுதேவன் ஜெயிலுக்குள்ள வரான்னு சொல்லி சந்தோஷப்பட்டு பேசிக்கிட்டு இருந்திருப்பாரு. அது 2மே வேற வேற ஆட்கள் தான். அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ டொனால்டோன்னு ஒருத்தன் கிட்ட வந்து நான் இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்காக எனக்கு நீ ஹெல்ப் பண்றியான்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு டொனால்டோவும் நீயா வெளியே போகணும்னு சொல்லி நினைக்கிறேன்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் அப்பா ஆக போறேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு இவங்க 2 பேரும் வெளியே தப்பிச்சு போறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் போது போலீஸ்காரங்க எல்லாம் வெளியில கேக்குறாங்க எங்கடா இந்த நேரத்துல போறீங்கன்னு. அதுக்கு அவங்களும் நாங்க இந்த ஜெயிலை விட்டு தப்பிச்சு வெளியே போக போறோம்
போறோம் சார் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள வெளியே போறீங்க, ஓகே ஓகே சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லி லைட்டு பணம் எல்லாம் கொடுத்து அவங்கள வெளியே அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ வெளியே தப்பிச்சு போறதுக்காக அந்த கேட்டு வாசல் வரைக்கும் போறப்போ அந்த கேட்டு வாசல ஒருத்தன் பூட்டிட்டு கேட்டு முன்னாடி நிக்கிறான். யாருன்னு பார்த்தா அவன் தான் கோவர்தன். என்னன்னு பார்த்தா இந்த கோவர்தனுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான நாள் வந்திருக்கு போல. இந்த கோவர்தன் வெளியே போனா அவங்க அப்பாவை கொலை பண்ண முடியாது, அதனால அவனுக்கு உள்ள இருந்தாகணும். ஸோ இப்போ அவன் உள்ள இருக்கணும்னா அவன் நல்ல பேர் எடுக்கணும். அதுக்காக தான் தப்பிச்சு போனவங்களை போக விடாம தடுத்ததுக்காக, அதாவது அவங்கள தப்பிச்சு போக விடாம தடுத்தேன் அப்படின்னு ஒரு நல்ல பேரை எடுத்து அவன் ரிலீஸ் ஆகாம உள்ள இருக்கிறதுக்காக பிளானை போட்டிருக்காங்க. அங்க கட் பண்ணா இந்த மார்க்கோவை ஜெயில மீட் பண்றதுக்காக அவங்க ஒய்ஃப் வந்திருப்பாங்க பாத்தீங்களா. அப்படி அவங்க வந்துட்டு போகும்போது அவங்களோட ஹேண்ட்பேக்கை விட்டுட்டு போயிருப்பாங்க. அவங்க ஹேண்ட்பேக்குள்ள ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோவை இந்த ஹரிங்கிற போலீஸ்காரன் எடுத்து இந்த 2 பேர்ல, அதாவது மார்க்கோ கேபர்னு 2 பேர் இருக்காங்களா, இதுல உண்மையான மார்க்கோ யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த போட்டோவை யூஸ் பண்றாரு. இப்போ அந்த ஹரிங்கிற போலீஸ் அந்த போட்டோவை மார்க்கோ வர ஏரியால போடுறாரு. இப்போ அந்த மார்க்கோங்கிறவர் நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்ப அவர் அந்த போட்டோவை பாக்குறாரு. அவருக்கு அது தன்னோட போட்டோன்னு தெரியுது. ஆனாலும் தன்னை மாட்ட வைக்கிறதுக்காக யாரோ இந்த வேலையை பண்ணிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த போட்டோவை கண்டும் காணாத மாதிரி நடந்து போறாரு. அதே சமயம் அந்த ஹரியும் அந்த போட்டோவை கேபர் நடந்து போற பக்கமா கொண்டு போடுறாரு. அங்க நடந்து வந்த கேபரும் என்ன போட்டோ அப்படின்னு சொல்லி எடுத்து பாக்குறாரு. சோ இப்போ இந்த கேபர் அந்த போட்டோவை எடுத்து பார்த்ததுனால இவர் தான் அந்த கோவர்தனோட அப்பா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த ஹரிங்கிற போலீஸ்காரனும் கோவர்தன் கிட்ட போய் சொல்றான். அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல இந்த ஜெயிலுக்குள்ள போலீஸ்காரங்க எல்லாம் போதை பொருட்கள் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதை தடுக்கிறதுக்காக இந்த ஜெயிலுக்குள்ள இருக்கவங்க எல்லாம் கேட்டை மூடிக்கிட்டு தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அங்க மாறி மாறி தள்ளுமுள்ள நடந்ததுல போலீஸ்காரங்க கொண்டு வந்து அந்த போதை பொருள் கீழே விழுந்து உடைஞ்சிருது. சோ அதனால அந்த போலீஸ்காரங்க எல்லாரும் அந்த கைதிகள் மேல பயங்கர தாக்குதல் நடத்துறாங்க. இதனால அங்க இருந்த கைதிகள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துலயா ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி இந்த கோவர்தனம் கேபருங்கிறவரை ஒரு இடத்துல கொண்டு போய் அடைக்கிறான் அவங்களை கொலை பண்றதுக்காக. அந்த கோவர்தன் கேபருங்கிறவரை அடைச்சு போட்டு அவரை கொலை பண்ண போறதை இந்த பிலிப்ஸ்ங்கிறவரை ஒளிஞ்சு பாக்குறாரு. அதை பார்த்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாரு. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ அந்த மார்க்கோங்கிறவரையும் வேற சில கைதிகளையும் அங்க இருந்து சேஃபா கொண்டு வந்து ஒரு லைப்ரரிக்குள்ள ஒளிச்சு வச்சிருப்பாரு. இங்க இந்த மார்க்கோ ரொம்ப பயந்துகிட்டு இருப்பாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தான் அவரு கோவர்தன் நினைச்சிருப்பாரு, அதாவது தன்னை கொல்றதுக்காக வந்திருக்கான்னு நினைச்சிருப்பாரு. அதனால அவர் ரொம்ப பதட்டத்திலே இருக்காரு. அப்போ அந்த பிலிப்ஸ்ங்கிறவர் அந்த இடத்துக்கு ஓடி வராரு. அங்க வந்து அந்த மார்க்கோ பதட்டத்துல இருக்கிறத பார்த்துட்டு எதுக்கு பயப்படுற, யார்கிட்ட பயப்படணுமோ அங்க பயப்படாம யார்கிட்ட நீ தைரியமா இருக்கணுமோ அவரை பார்த்து நீ ஏன் பயந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கப்புறமா அந்த பிலிப்ஸும் நம்ம ஹீரோவை பார்த்து அவனோட அப்பான்னு நினைச்சு உன்னோட அப்பாவை மாத்தி தூக்கிட்டு போயிட்டான்ப்பான்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த மார்க்கோங்கிறவரு உன் அப்பா மாதிரி இருக்கிறவரு, ஆனா உன் அப்பா கிடையாது, அவர் தான் உன் அப்பா, இந்நேரம் உன் அப்பாவை அவன் கொன்றுப்பான்ப்பா அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட நம்ம ஹீரோவும் இந்த இடத்துல 2 பேர் ஒரே மாதிரி இருக்கிறது எனக்கு தெரியாது பாருங்க, அவன் அவனோட அப்பாவை சரியா தான் கண்டுபிடிச்சான், நான் தான் அவனை கன்ஃபியூஸ் பண்ணி என்னோட அப்பாவை அவன் கிட்ட அனுப்பி வச்சேன். உடனே இந்த மார்க்கோவும் நீ தெரிஞ்சே பண்ணியா ஏன்பான்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் அவன் உங்களை கொல்ல பார்த்தான், நான் அவனை கொல்லணும்னு நினைச்சேன், அதனாலதான் எங்க அப்பாவை அனுப்புனேன் அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோவும் உங்க எல்லாருக்கும் ஜெயில இருக்க எங்க அப்பாவை பத்தி தான் தெரியும், வெளியே இருந்து எங்க அப்பாவை பத்தி தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. வெளியில நம்ம ஹீரோவோட அப்பாவோட பேரு பினு. இந்த பினுவை கொலை பண்றதுக்காக ஊர்ல இருந்த மொத்த ராவடிகளும் ஒண்ணு சேர்ந்தாங்க. அவ்வளவு பேரும் அந்த பினுவை கொல்றதுக்காக வந்தும் அவரை கொல்லாம அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. என்னன்னா அதுக்கு காரணம் பயம். இந்த பினுங்கிறவரு அவ்வளவு பெரிய ரவுடியா இருந்திருக்காரு. இப்ப இந்த மார்க்கோவும் நம்ம ஹீரோ கிட்ட அவரோட பேரு என்னன்னு சொன்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோவும் பினுன்னு சொன்னதும் ஐயோ பினுவா, ஐயோ என் புள்ள பாவம், என் புள்ள என்ன அவன் கொன்றுப்பானேன்னு சொல்லிட்டு கதறி அடிச்சு அங்க ஓடி போறாரு. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பா அந்த கோவர்தனை கொலை பண்ணிட்டாரு. இப்போ அந்த இடத்துல அங்க இருந்த போலீஸ் வந்து இந்த விஷயத்த பண்ணது யாருன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ நான் தான் பண்ணேன்னு சொல்றாரு. இப்பதான் இந்த படத்துல என்ன நடந்திருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த மார்க்கோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த மிஸ்டர் பெர்ஃபெக்ட்ங்கிறவர் வந்து ஹே கப்பர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு அவரும் நான் கப்பர்ல நான் மார்க்கோன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோவோட ஃபேஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கப்பர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மிஸ்டர் பெர்ஃபெக்ட் கிட்ட கேட்டிருப்பாரு உங்களுக்கு கப்பரை தெரியுமான்னு. அவரு கப்பர் அங்கதான் இருப்பாரு, தேடிப்பாரு. அவரு புத்துக்குள்ள இருக்கிற பாம்பு மாதிரி யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லுவாரு. சோ இப்படி நம்ம ஹீரோ கப்பரை தெரியுமான்னு ஒவ்வொரு ஆள்கிட்டயா கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல நம்ம கப்பர் கூட இருக்கிற ஒருத்தர் நம்ம ஹீரோ கிட்ட நீ எதுக்காக கப்பரை தேடுறேன்னு சொல்லி கேட்பாரு. அப்ப நம்ம ஹீரோவும் என் பேரு ஜாக், வெளியே என்ன வாசுதேவன் கூப்பிடுவாங்கன்னு சொல்றாரு. அந்த நேரத்துல கப்பரும் வெளியே வந்து வாசுதேவனா ஒன்ன பாக்குறதுக்காக தான்டா நான் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இருக்கேன் சொல்லுவாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் நீங்க கையில புடிச்சிருக்கிறத காப்பாத்துறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்பான்னு சொல்லுவாரு. ஆக்சுவலா என்னன்னு பார்த்தா இந்த கப்பர் தன்னோட பையன் வாசுதேவன் நினைச்சு இன்னொருத்தன் கிட்ட இந்த டயலாக சொல்லியிருப்பாரு. அந்த இன்னொருத்தன் யாருன்னு பாத்தீங்கன்னா அவன் தான் கோவர்தன். அதாவது ஸ்டார்டிங்ல அவன் கிட்ட நான் உயிரை கையில புடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு அவன் கூட அந்த கையில புடிச்சிருக்கிறது
கஷ்டமா இருக்கா, அதை பறக்க வைக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லியிருப்பானே, அந்த சீன் தான். இப்படி அந்த கோவர்தன் கப்பர் கிட்ட சொன்ன விஷயத்த இந்த கப்பர் நம்ம ஹீரோ பேசும்போது ஹீரோ கிட்ட சொல்லிருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோவும் இந்த இடத்துல ஒரு கொலை நடக்க போகுது, ஏதோ ஒரு நல்ல மனுஷனை கொலை பண்ண போறாங்க, அந்த நல்ல மனுஷனை நான் காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லி முடிவெடுத்திருக்காரு. இப்படி நாம அவங்கள காப்பாத்தணும்னா ஒண்ணு அந்த கோவர்தனை வெளியே அனுப்பணும், இல்லனா அவனோட உயிரையே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காரு. சோ இப்போ இந்த ஜெயிலுக்குள்ள ஒரு நல்லவங்களை கொல்ல போறாங்கிற விஷயத்த நம்ம ஹீரோ தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கொலையை நடக்க விடக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளவு பிளானையுமே நம்ம ஹீரோ தான் பண்ணிருப்பாரு. அதோட இந்த படத்தையும் பிடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.